ஹலோ எவ்ரி ஒன். ஸோ டாக்டர் அரவிந்த் ஹியர். ஸோ இன்னும் ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறதால ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வி ஹாவ் அ சீஃப் கெஸ்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கார், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். என்ன தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்போ கரண்ட் எம்ப்ளாயி அவர். ஸோ யார் இருக்காங்க அப்படின்னா சஞ்சய் ரவிக்குமார். ஸோ சஞ்சய் ரவிக்குமார் வந்து ரீசெண்டாக டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியாவில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காரு. ஸோ அவரை பற்றின ஒரு இன்டர்வியூ ஃப்ரம் ஸ்டார்டிங், எப்படி ஆரம்பித்தார், 12th எப்படி ஆரம்பித்தார், அண்ட் தென் பிரேக்ஸ் இந்தியா போகிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்தது, அண்ட் தென் இந்த காலேஜ் எப்படி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அண்ட் நடுவில் நிறையா என்சிசி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் சஞ்சய், வெல்கம். ஹாய் சார். ஹாய். சரி, உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ சொல்லுங்கள். ஐ எம் சஞ்சய் ஃப்ரம் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். என்னோடய நேட்டிவ் பார்த்தா நாமக்கல். காலேஜ் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸ்கூல் வந்துட்டு விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சீர்காழி, அங்கே தான் வந்துட்டு நான் ஸ்கூலிங் முடித்தேன். என்னோடய 12th வந்து பார்த்தோன்னா 545 என்னோடய டோட்டல் மார்க்ஸ் 600க்கு. கட் ஆஃப் பார்த்தோன்னா 178 தான். ஓகே. ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப டாப்பர்லாம் கிடையாது. பட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்தேன். பேஸ்கெட் பாலில் இருந்தேன், தென் என்சிசி, ஸ்கூல்லேயும் என்சிசியில் இருந்தேன். தென் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நானும் வந்து கோ வித் ஃப்ளோன்ற மாதிரி எல்லாரும் மாதிரி தான் இருந்தேன். லைக் மெக்கானிக்கல் தான் எடுக்கணுன்ற ஐடியா கிடையாது. வீட்லேயும் வந்துட்டு நீ வந்து மெக்கானிக்கல் அப்படின்னு எந்த இதுவுமே இல்லை, எனக்கு எது வேணுமோ படி அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கொரோனாக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆச்சு. வீட்லேயும் கொஞ்சம் பயம் வந்துச்சு. அதனால் அப்பா வந்துட்டு ஃப்யூச்சர் ஃபுல்லாக ட்ரிபிள் தான் இருக்கும், எலக்ட்ரிக்கல் தான் இருக்கும், இவி தான் வரும், ஸோ நீ ட்ரிபிள் எடுத்து படி அப்படின்ட்டு எல்லா பேரண்ட் மாதிரி அவங்களும் சஜஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தென் நான் வந்து வீட்டில் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி இந்த காலேஜ் தான் அப்புறம் போகணும்னு சொல்லி வீட்டில் ஒரு கம்பல்ஷன். ஸோ இந்த காலேஜ் மட்டும் நீ போடு அப்படின்னாங்க. நான் என் கட் ஆஃப் கிடைக்கும்னு சொல்லி கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன். பட் கவுன்சிலிங்கில் வீட்டுக்கு தெரியாமல் அம்மாட்ட மட்டும் சொல்லிவிட்டு போட்டது அப்பா சொன்ன மாதிரி ட்ரிபிள். செகண்ட் சாய்ஸ் வந்துட்டு மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன், அடுத்து மெக்கானிக்கல், அப்படி இந்த 3 மட்டும்தான் வச்சேன் நான் சாய்ஸ்லேயே. தென் எனக்கு கிடைச்சதே வந்துட்டு செகண்ட் ரவுண்டு அட்டன் பண்ணேன். பட் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் கிடச்சிருச்சு. அப்பா வந்துட்டு அந்த டைமில் லைக் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் எல்லாத்துட்டையும் கன்சர்ன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அதை ரிஜெக்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ தென் தேர்ட் ரவுண்டு போனேன். தேர்ட் ரவுண்டில் இந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சிது. ஸோ ஹாப்பியாக வந்து காலேஜில் ஜாயின் பண்ணேன். பட் காலேஜ் வந்துட்டு அப்போட டிசிஷனாக இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் வந்து என்னோட சாய்ஸ் தான் இருந்துச்சு. அதுதான் நான் கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா நம்ம முன்னாடி இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி பேசும்போது அப்பா வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் பிரின்சிபலாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், நாமக்கல். கரெக்டாக. ஸோ அவர் வந்து சிஎஸ்சி பேக்ரவுண்ட், ரைட்? ஸோ அதான் இப்போது மேக்ஸிமம் ட்ரெண்ட் எதை நோக்கி போகுதுன்னா சிஎஸ்சி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒன்று மட்டும் மெக்கானிக்கல் செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம் தான் கேள்வி வச்சுருந்தேன். பட் காலேஜ் அப்பாவோடது, டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணது நீ. ஸோ நீ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாலுமே பட் அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு டெஸ்டினேஷன் இப்போதைக்கு கிடச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். சரி, என்கிட்ட இப்போ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர்ஸ்ட்டை கலெக்ட் பண்ணது, அதாவது உங்களோட ஜூனியர்ஸ் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணது. அண்ட் ஒரு 12th படிக்கிற பசங்களாம் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணுன்றதை டிசைட் பண்ணிங்க. ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ எனக்கு பர்சனலாக தெரியும் மெக்கானிக்கல்னால் என்ன, மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் என்னன்னு சொல்லிட்டு. பட் வியூவர்ஸ்க்கு சில பேருக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியாது. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா இந்த இதெல்லாம் படிக்கலாம், கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் படிக்கிறதுனால இன்னும் பெனிஃபிட் அப்படின்றது ஃபஸ்ட் எனக்கு சொல்லிடுங்க. ஓகே சார். மெக்கானிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன். மெக்கானிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு கோர் தான் படிப்போம். நிறைய பேர் மெக்கானிக்கல்னால் என்னன்றது மிஷினரிஸ், வெஹிக்கிள்ஸ் எல்லாத்த பற்றி படிப்போம் அப்படின்றது தெரியும். அண்ட் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷனில் என்ன எக்ஸ்ட்ரா படிப்போம் அப்படின்னா கரண்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏஐயும் இன்க்ளூட் பண்ணி எப்படி வந்து இன்டெகிரேஷனாக ஹியூமனை வந்துட்டு மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் லைக் ஐஓடியும் பேஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ் எல்லாருமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒரு 10 பேர் வச்சு வேலை பார்க்குற இடத்துல ஒரே ஒரு ஹியூமனை வச்சு அந்த டேட்டாஸ் ஐஏ யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறோன்றது தான் ஆட்டோமேஷன்ன்றது. லைக் ஹியூமனோட ஒர்க் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறது, கொஞ்சோன்னு இல்லை ரொம்ப ஈஸியாகிறது தான் வந்துட்டு ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் வந்துட்டு நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு புது டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது பேர். தென் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் எங்கேயும் கிடையாது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. அண்ட் ஆட்டோமேஷன்றது நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேஷனாக வந்துட்டு ரோபோ தான் ஒர்க் ஆகிற மாதிரி வீடியோஸ் நிறையா வந்துச்சு. சரி, டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது, நம்ம படிப்போம் அப்படின்னு தான். எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது, புதுசாக தான் எடுத்தேன். இதுக்கு ஏதாவது கோ வித் ஃப்ளோ மாதிரி போனது தான். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஐடியா கிடைச்சது டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன். உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன படிக்கிறோம், என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். இப்போ எஸ்விசியில் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் நீங்கள் தான் ஃபஸ்ட் பேட்சா? ஆமாம் சார். கரெக்ட். இப்போ நீங்கள் தான் ஃபைனல் இயர் ஃபஸ்ட்டு பாஸ் அவுட் ஆகும். ஆமாம் சார். சூப்பர். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்சிசியில் இருந்தீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். ஸோ எப்படி அந்த என்சிசி, இப்போ என்சிசியில் ஏர்விங், ஆர்மி, நேவி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இருக்கு இல்லையா? ஸோ என்சிசிக்கு எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? ஸோ காலேஜ் மூலயமா வந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் 12லேயே நாங்கள் வந்துட்டு என்சிசிலாம் ஸ்கூலிங்லேயே பண்ணியிருப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் என்சிசி உங்களுக்கு இது பர்சனலாக போகணும்னு தோணுச்சு? ஸ்கூல்லேயே வந்துட்டு நான் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்சிசி ரெண்டுத்துலையுமே இருந்தேன். ஓகே. சரி, ஏ சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம காலேஜ் போனால் பிசி கம்ப்ளீட் பண்ணலாம், தென் எஸ்எஸ்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் வந்துட்டு என்சிசி இருக்கான்றது ஃபஸ்ட் நான் காலேஜ்லேயும் சர்ச் பண்ணேன். என்சிசி இந்த காலேஜில் 3 விங்குமே இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருந்துச்சு. தென் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்தோடனே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் செக் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. யூனிட்லேருந்து வந்து ஆர்மி ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு செலெக்ஷன் க்ரைட்டீரியா வச்சு அதுபடி பேஸ் பண்ணி செலெக்ஷன்லாம் பண்ணாங்க. தென் அதில் செலக்ட் ஆனேன். ஆர்மிக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருந்தது. ஆர்மி அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் நான் பி அண்ட் சி சர்டிஃபிகேட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் எங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரானா ட்ரைனிங், நாங்கள் வந்து எங்கள் ஜூனியர்ஸை ட்ரெயின் பண்ணும்போது தென் எப்படி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி கைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்போசரும் கிடச்சிது. தென் என்சிசி வந்துட்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போதே எனக்கு வந்து ஒரு ரொம்ப ரேரான கேம்ப்பு டிஆர்டிஓன்னு சொல்லிட்டு ஆவடியில் இருக்குது, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அங்கே வந்துட்டு ரொம்ப நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 5 members to 10 members தான் வேக்கண்ட்டே கிடச்சிது உள்ளே போய் பார்க்கறதுக்கு. அதில் என்னை வந்துட்டு காலேஜில் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விடாமல் சப்போர்ட் பண்ணாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேம்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டிஆர்டிஓ உள்ளே போயிட்டு டேங்கர்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் சான்ஸ் கிடைக்காது, பட் நான் வந்துட்டு அதை உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். மெக்கானிக்கலுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ என்சிசி பற்றி எனக்கு அந்தளவு ஐடியா இல்லை. இப்போ என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அது மாதிரி எத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது? இப்போ நார்மலாக ஒரு ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா இப்போ பி முடித்தவங்க ஆஃபீஸர் கேட்டகரி போகலாம், எஸ்எஸ்பி ரிலேட்டடாக போகலான்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆடட் அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே சார். ஏ வந்துட்டு எல்லாருமே காமனாக ஸ்கூலில் பண்ணுறது தான் சார். ஓகே. பி அண்ட் சி வந்துட்டு காலேஜில் வந்து நம்ம படிப்போம். லைக் ஒரு வருஷம் வந்துட்டு ட்ரில் இருக்கும், தென் வெப்பன் ட்ரைனிங், மேப் ரீடிங், லைக் என்னென்ன ஃபீல்டு பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே படிப்போம். படிச்சுட்டு எக்ஸாமில் போயிட்டு அது அப்படியே ப்ராக்டிக்கலும் இருக்கும், தியரி இருக்கும். ப்ராக்டிக்கல் வந்து நம்ம ட்ரில்லாம் பண்ணுவோம். இது சர்டிஃபிகேட் கம்ப்ளிகேஷன் வந்து லைக் கிரேட் இருக்கும், ஏபிசி அப்படின்றது. இப்போ நம்ம அதுலேயும் கிரேட் இருக்குது, நம்ம என்சிசி சர்டிஃபிகேட் ஏபிசி இருக்குது. இந்த ஏபிசி 3 முடித்தவங்களுக்கு எஸ்எஸ்பிக்கு டேரக்ட் இன்டர்வியூக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்கும். தென் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் போனஸ் பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். நாட் ஒன்லி இன் எஸ்எஸ்பி, எல்லா யூபிஎஸ்சிலேருந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், குரூப் எக்ஸாம்லேருந்து எல்லாத்துக்குமே போனஸ் பாயிண்ட்ஸ். நாட் ஒன்லி ஃபார் ஆர்மி. ஆமாம் சார், நாட் ஒன்லி ஃபார் ஆர்மி, எல்லா யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே வந்து ஆடட் அட்வான்டேஜ், எல்லாத்துக்குமே ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. 10 to 15% வந்து மார்க்ஸ் அதில் ஆட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஒரு மார்க்கில் 2 மார்க்கில் போகிறவங்களுக்கு இதனால் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஓகே சூப்பர். சரி, ஸோ இப்போது மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியாவில் வந்து ப்ளேஸ் ஆனீங்க, கரெக்டாக? ஸோ இப்போ அங்கே வந்து அதை ப்ளேஸ் ஆகிறதுக்கு லைக் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஐடி கம்பெனிஸ்லாம் அட்டன் பண்ணிங்களா, இல்லை ஒன்லி ஃபோக்கஸ் நான் வந்து கோர்க்கு போயிட்டு சப்போஸ் கிடைக்கலன்னு ஐடிக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்களா? அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அண்ட் டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியாவுக்குன்னு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணீங்க, அங்கே என்ன மாதிரியான இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் வச்சாங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஐடியா கோருக்கு போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஐடியாவாக இருந்தது. தென் காலேஜில் வந்துட்டு நீங்கள் அதை மட்டும் நம்பி இல்லாமல் எல்லா பிளேஸ்மெண்ட்ஸும் அட்டன் பண்ணுங்கள், எது கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சப்போர்ட் பண்ணது. ஸோ ஐடி அட்டன் பண்ணேன். இன்ஃபோசிஸ் வந்தாங்க, அது இன்ஃபோசிஸ் அட்டன் பண்ணேன். பட் நான் அட்டன் பண்ண எதுலேயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. எனக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஈவன் தோ வந்துட்டு டயர்ட் ஆகாமல் திரும்பவும் முடியும் என்னால்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணேன். நாட் ஒன்லி வந்துட்டு நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம என்ன படித்தோம், வெறும் ஸ்கில் படித்த புக்கில் இருக்கிற தியரிஸ் மட்டும் கிடையாது, ஸ்கில்ஸ் மெயினாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து பார்த்து படித்து எழுதுறது எனக்கு வரவே வராது. லைக் கிளாஸில் நடத்துறத பார்த்து கவனிக்கிறோம், அதை அப்படியே வந்து ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். தென் எக்ஸாமில் போயிட்டு நம்மளோட லாங்குவேஜில் அதை கொடுக்கறது தான். ஆனால் என்ன இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஸோ என்னோட இன்டர்வியூக்கு வந்து அதுதான் மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்டர்வியூ நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆன கம்பெனியும் வந்து பார்த்தோன்னா பிரேக்ஸ் இந்தியா தான். நான் ப்ளேஸ் ஆன கம்பெனியும் அதே தான். ஸோ பிரேக்ஸ் இந்தியா இன்டர்வியூ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. சீனியர்ஸ் வந்துட்டு நான் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த வெப்சைட்ஸ்லாம் வாங்கி அதுலேருந்து நான் கொஞ்சம் கோரு அண்ட் ஆப்டிடியூட்ஸ்லாம் படித்தது. அதுக்கப்புறம்
என்னோட பர்சனலாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்ன்ஷிப்ஸில் போனதெல்லாம் ரெஃபர் பண்ணேன். இன்டர்ன்ஷிப்ஸில் என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது. தென் காலேஜில் இருந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் 2022 ரெகுலேஷனுக்காக வந்து செமஸ்டர் இன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு செமஸ்டர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி போயிட்டு அவங்கள்ட்ட லைக் பிஇ வந்து நம்ம அங்கே படிச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அங்கே வந்துட்டு லைக் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸோட இன்டகிரேட்டட் எஜுகேஷன் மாதிரி நம்ம அங்கே படிக்கும்போது என்ன அந்த ப்ராசஸ் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பிஎல்எம், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், எப்படி இண்டஸ்ட்ரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் ஆகுது எல்லாத்தையுமே கற்றுப்போம் அப்படின்றதுக்காக அங்கே அனுப்புனாங்க. அங்கே போயிட்டு நான் விஎம்சி மிஷின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணது எப்படி, ப்ரோக்ராமிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷனாக எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு காம்பனண்ட் ரா மெட்டீரியலாக வாங்கினதுலேருந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றது வரைக்கும் நிறையா கற்றுக்கிட்டோம். அது ஒரு செமஸ்டர் நாங்கள் ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக அங்கே இருந்தோம். அது இந்த என்னோட பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அந்த 5 months வந்து நான் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். 5 monthsமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா லிட்டரலாக வந்துட்டு ஒரு அப்ரெண்டிஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில டைம் கிவ் அப் பண்ணிடலாம், நம்மளும் போயிடலாம் அப்படி தான் தோணும். பட் கற்றுக்கிட்டா அதான் ஸ்டார்டிங் நம்ம சின்ன வயசில் கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கும். அந்த மாதிரி என்னோட ஒவ்வொரு செமஸ்டர் லீவுக்குமே நான் எதுலையுமே லீவ் என்ஜாய் பண்ணதே கிடையாது. வீட்டில் எவ்வளோ லீவ் கூப்பிடுவாங்க. ஈவன் தோ நான் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு முன்னாடி இருந்தே செமஸ்டர் எக்ஸாம் டைமில் அப்ளை பண்ணி இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நிறையா தேட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் நான் என்னோட இன்டர்ன்ஷிப்ஸ் வந்துட்டு போய் கண்டினியூ பண்ணேன். கிட்டத்தட்ட 4 இன்டர்ன்ஷிப் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். தென் என்னோட ஃபைனல் இயர் செமஸ்டர் லீவை நான் வீட்டில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் வித் பிளேஸ்மெண்ட் ஆர்டரோட. சூப்பர். ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்க லைக் மாதிரி ஒரு செமஸ்டர் ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு வந்து கம்பெனிக்கு இது பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போய் பிரேக்ஸ் இந்தியாவோ இல்லை வாட் எவர் இட் இஸ் கோர் கம்பெனி போகிறதுக்கும் இதோட ஆடட் அட்வான்டேஜாக லைக் இது மாதிரி நான் ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கும் வித்தியாசம் இருந்ததா? அங்கே பேனல் மெம்பர்லேயே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களா இன்டர்வியூவில்? எஸ் சார். என்னோட இன்டர்வியூ வந்துட்டு நான் சொன்னேன் லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்டிடியூட் கிளியர் பண்ணேன். ஆப்டிடியூட் கிளியர் பண்ணது 5 members ஷார்ட் லிஸ்ட்டே ஆனால் நம்ம காலேஜில் இருந்து. தென் செகண்ட் ரவுண்டு எங்களுக்கு வந்து டேரெக்டாக கம்பெனி வர சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூ அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ 2 இருந்துச்சு. ஜிடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஜிடி வைக்கல. ஸோ ரெண்டுமே எங்களுக்கு வந்துட்டு ஒரே பேனல் ஒரு நாளைக்கு 15 members தான் நடத்துனாங்க. ஒருத்தருக்கும் அரௌண்ட் ஒரு 1 hour பக்கமாக இன்டர்வியூ நடந்தது. உள்ளே வந்துட்டு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்யூம் நமக்கு முன்னாடி ரெஸ்யூமை கொடுத்துட்றாங்க. ரெஸ்யூம் வந்து அவங்க ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிட்டு என்னென்ன அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு நமக்கு என்ன தெரியல அதெல்லாம் அவங்க சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த பையன் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுத்தா ட்ரெயின் பண்ணால் ட்ரெயின் அப் ஆவானா, நம்மளோட இதுக்கு வந்துட்டு சூட் ஆவானா, அவ்வளோதான். லைக் இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால இவனை வச்சு நம்ம வேலை வாங்கலாம் அந்த ஐடியாலாம் அவங்க கண்டிப்பாக இல்லை. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அதை கற்றுக்கிட்டேன். தென் என்னோட இன்டர்வியூஸ் வந்து லைக் என்னோட இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அந்த கம்பெனி போனதுனால லைக் அந்த ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ எடுத்து அந்த ஒரு ஃப்ளோ வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. பட் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி கேட்கல. எல்லா இன்டர்ன்ஷிப்ஸ்லையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் அதனால உங்களோட எஜுகேஷன் அதுலேருந்து என்ன என்ன உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து என்னென்னு கேட்டாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் லைக் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ரெண்டுத்தையுமே அவங்க கம்பெனியில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் நான் வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வரவன் ஆல்ரெடி ஒரு கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஜஸ்ட் இந்த மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் வாட் எவர் இட் இஸ், ஸோ அந்த பிஇ முடிக்கிறது வந்து ஜஸ்ட் என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான். ஸோ இதை தவிர்த்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்டர்ன்ஷிப் போகிறோம், எந்த அளவுக்கு கான்ஃபரன்ஸில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறோம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரெஸ்யூமில் என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுக்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இந்த பையன் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் வச்சுட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்னாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி. சூப்பர். ஸோ இப்போது டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியாவில் இப்போ நான் பி மெக்கானிக்கல் படிக்கும் போதெல்லாம் டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா அப்படின்றது ஒரு ட்ரீம் கம்பெனி எங்களுக்கு இருந்தது. கரெக்டாக. ஸோ இப்போது நிறைய பேர் இல்லை, இப்போயுமே அது வந்து ட்ரீம் கம்பெனி தான், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியாவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது? ஏன்னா டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா பாடியில் வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். நான் வந்து 3rd year 2nd year அப்போ இன்டர்ன்ஷிப் நான் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பிரேக்ஸ்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி அது மட்டும் தான் எங்களால் கற்றுக்க முடிஞ்சது. ஒரு ஒன் வீக்கான இன்டர்ன்ஷிப் அது. இப்போ எக்ஸாக்டாக அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க இல்லையா, ஸோ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு சம் கேட்டகரியில் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருப்பீங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் வந்து குவாலிட்டின்னு இருக்கும், மேனேஜ்மெண்ட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் அந்த இதில் இருக்கும். அதில் நீங்கள் எதில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் தென்
இப்போ வரக்கூடிய ஜூனியர்ஸுக்குலாம் வந்துட்டு இதெல்லாம் ட்ரெயின் அப் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் ப்ளேஸ் ஆகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும், எஸ்பெஷலி பிரேக்ஸ் இந்தியாவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு அதான் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். லைக் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் அதர் காலேஜில் கண்டக்ட் பண்ணும்போது அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேசுகிறோமா, லைக் இருக்கிறத நம்மளோட ஸ்கில்லை நம்மளே வந்துட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்க ரெஸ்யூமில் இருக்கிறதே சொல்கிறதுக்கு பயப்படுறது, லைக் பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். தென் பிரேக்ஸ் இந்தியா மெயினாக அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம் ஃபுல்லாகவே லைட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ரெண்டுத்துக்குமே அண்ட் டிராக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரேக்கிங் சிஸ்டம் ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு கிளச் அந்த சிஸ்டம்க்கும் வந்துட்டு உள்ள இன்ட்ரோ ஆயிருக்காங்க. ஓகே. தென் நான் வந்துட்டு அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டிபார்ட்மெண்ட் தான் சொல்லி அவங்க பிளேஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணல. உள்ளே போகும்போது அவங்க இன்டர்வியூ அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் வச்சு பர்ஃபார்மன்ஸ் வச்சு இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் எல்லாத்துக்குமே இந்த 6 monthsல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கும் அப்படின்னாங்க. தென் உள்ளே வந்துட்டு பார்த்தோன்னா 2 டிவிஷன்ஸ் இருக்குது, லைட் வெஹிக்கிள் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் அண்ட் ஃபேம்போன்னு சொல்லுவாங்க, டிராக்டர்ஸ்க்கு பார்க்குறாங்க. என்ன வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள்ஸில் போட்டாங்க. ஸோ சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. பைக்கு கார் அப்படின்னா நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்போம், நமக்கு தெரியும். ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் இப்போ போன இந்த ஒரு 1 weekல மட்டுமே ட்ரைனிங்கில் எனக்கு அதில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ், ஸோ எந்த மாதிரி இருக்குன்றது கற்றுக்கிட்டேன். தென் நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் குவாலிட்டி அஷூரன்ஸ். அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. லைக் ஒரு மெட்டீரியல் உள்ளே வருது அப்படின்னா சோர்சிங்கில் இருந்து பீப்புள் ஒர்க்கு எடுக்கிறாங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், கார்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. தென் மார்க்கெட்டிங் இருக்காங்க, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங்னா வந்துட்டு ஃப்ளோர் ஷாப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுறது இல்லாமல் மிஷினரிஸை வந்துட்டு அசம்பிள் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுலேருந்து லைக் காம்பனன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மிஷின் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அது மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. தென் R&D இருக்குது. R&D வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி டிசைனிங் அண்ட் ரிசர்ச் பண்ணுறது. இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் வந்துட்டு அவங்க லைக் மெக்கட்ரானிக்ஸ் தான். இப்போ மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் படிக்கணும்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன வந்துட்டு மெக்கானிக்கல் மட்டும் இல்லாமல் இப்போ என்னால் மேனுஃபேக்சரிங் அந்த சிஸ்டம் இன்ஜினியரிங் பண்ண முடியும். தென் ஆட்டோமேஷன் சைடு, மெக்கானிக்கல் சைடு, குவாலிட்டி சைடும் போக முடியும். எல்லா சைடும் ஆல்ரவுண்டடாக இருக்க முடியும். மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் நான் அங்கே போயிட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போது டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியாவில் அது வந்து ஒரு சாமானிய மனுஷனை பார்க்க விஷயம் என்னென்னா மெக்கானிக்கல் படித்தவங்களும் அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பாங்கன்ற மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கும். இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, லைக் உங்கள் டிபார்ட்மெண்ட் இந்த சென்ஸ் அங்கே டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா ஒர்க் பண்ணுறவங்க ஒன்லி ஃபார் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இல்லை ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக படித்தவங்க மட்டும் இருக்காங்களா, இல்லை சிஎஸ்சி ட்ரிபிள் அதுவும் இருக்காங்களா? ஆக்சுவலாக அங்கே பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் படித்தவங்க யாருமே கிடையாது. மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் இசிஇ சிஎஸ்சி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே அங்கே ஒர்க்கும் இருக்குது. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன்றது ஒன்லி மெக்கானிக்கல் மட்டும் கிடையாது. சிஎஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுறாங்க. சோர்சிங் உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லேருந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக வந்துட்டு சிஎஸ் டிபார்ட்மெண்ட் சைடு ஏஏடிஎஸ் எல்லோரும் பண்ணுறாங்க. R&Dக்கு வந்து பார்த்தோன்னா ஈஸி எலக்ட்ரிக்கல் தேவைப்படுவாங்க. அப்புறம் வண்டியில் வந்துட்டு நம்ம உள்ளே எப்படியா இருந்தாலும் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு இசிஇ ட்ரிபிள் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்காங்க. நாட் ஒன்லி மெக்கானிக்கல்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அப்படின்னா ஒன்லி ஃப்ளோர் ஷாப்பில் போய் மிஷின் தான் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. போகிற வரைக்கும் எனக்கும் தெரியாது. நானும் நினச்சேன் லைக் ஃப்ளோரில் வந்துட்டு போயிட்டு ஒரு குவாலிட்டியில் இருப்போம் அப்படின்ட்டு. பட் எனக்கு என்ன நடந்தது அங்கே போனது அப்படின்னா நான் இருக்கிறது ஐடி கம்பெனி மாதிரி லிட்டலாக ஒரு கார்பரேட் ஆஃபீஸ். எனக்குன்னு ஒரு கேபின், கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்றதை வாங்கி அந்த குவாலிட்டி என்னன்றதை பார்க்கணும். தென் ஃபீல்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஃபீல்டு போகணும், கஸ்டமர் பிளான்ட் போய் விசிட் பண்ணணும். தென் லைனில் வந்துச்சுன்னா நம்ம பிளான்ட்டுக்குள்ளே போய் லைனில் என்ன ப்ராப்ளம்ன்றதை ரெக்டிஃபை பண்ணணும் அந்த மாதிரி. சரி, இப்போ வந்துட்டு ஓவரால் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது இது மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பிரத்துல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தோம். ஸோ அதை பார்த்து ஜூனியர் பசங்க கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் இனிமேல் எடுக்கிறதா இருந்தால் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜூனியர்ஸ் பசங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறதுக்குள்ளே அப்பார்ட் ஃப்ரம் நான் இங்கே வந்து சப்ஜெக்டாக நான் படிக்கிறேன் சார், அதை தவிர்த்து வேறு ஏதாவது நான் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆட் ஆன் பண்ணணும். லைக் இந்த ஆப்டிடியூட்லாம் வந்துட்டு இந்த புக்கு இப்போ ஆப்டிடியூட்னா RS அகர்வால்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அது இல்லாமல் என்ன வெப்சைட் நீங்கள் பர்சனலாக சூஸ் பண்ணிங்க. ஏன்னா இப்போ பிரேக்ஸ் இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் சொன்னது என்னென்னா லைக் நான் ரெஸ்யூமில் வைக்கிறத வச்சு நான் இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பட் அது அங்கே உள்ளே போனால் தான் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்களே. ஸோ எந்த ஒரு கம்பெனி நம்ம இன்டர்வியூ போகிறதா இருந்தாலுமே அந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக A to Z எல்லாமே
தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் லைக் நம்ம வந்து ரெஸ்யூமில் எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அதை வந்து நல்லா தரவு பண்ணிட்டு போகணும். இது 2 காமனான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க, எஸ்பெஷலி ஃபார் நாட் ஒன்லி ஃபார் பிரேக்ஸ் இந்தியா, ஒரு இன்டர்வியூ அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆப்டிடியூட்லாம் என்ன வெப்சைட் சூஸ் பண்ணுவீங்க, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா ஜூனியர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ண வெப்சைட் பார்த்தோன்னா Geeks for Geeks. ஸோ அதுலேயே பார்த்தோன்னா ஆப்டிடியூடும் இருக்குது, டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்குது. ஓகே. அது வித் ஆன்சர்ஸோட சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். தென் அதை விட்டது போக எப்பவுமே மெயின் வந்துட்டு கிளாஸில் நடத்துறது. தென் ஆப்டிடியூட் இந்த ட்ரைனிங் வராங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ அப்போ எடுக்கிற நோட்ஸ், என்னோட ஓன் ரிட்டன் நோட்ஸ் நான் அதை ரெஃபர் பண்ணது. ஓகே. மோஸ்ட்லி என்னோட ரிட்டன் நோட்ஸ் நான் அடுத்து என்னோட ஜூனியர்ஸ்க்கு அப்படியே கொடுத்துருவேன். எல்லாரும் கொடுப்பாங்களான்றது தெரியாது. ஃபஸ்ட்டு அந்த நோட்ஸ் எடுக்க கற்றுக்கிட்டா அதுவே போதுமானது. என்னோட நோட்ஸ் மட்டும் தான் நான் ரெஃபர் பண்ணேன். அண்ட் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு மெயினாக ஸ்க்ரோல் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அதில் ஒரு சேனல் கண்டுபிடிச்சேன், ஹவு டு கேஜஸ்ன்னு சொல்லிட்டு. லைக் அது நேம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒரு போஸ்ட் வந்துடும். மெக்கானிக்கல் டேர்ம்ஸில் இருந்து மெக்கானிக்கலில் வந்துட்டு என்னென்ன அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் கிராஃப்ல இருந்து என்னென்ன மெக்கானிக்கலில் இருக்குது, ஈவன் சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதில் நிறையா கற்றுக்கிட்டேன். டெய்லியும் எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறோம், அதில் அதுவும் ஒரு மெசேஜாக நம்ம டெய்லியும் கற்றுக்கிறது. புது புது பாயிண்ட்ஸ் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னதோட லிங்க்கெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அதை வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மெக்கானிக்கல் ஆட்டோமேஷனுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் என்சிசியோட உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. A சர்டிஃபிகேட், B சர்டிஃபிகேட், C சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அதை பற்றின நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க, எஸ்பெஷலி டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் பெருசாக சக்ஸஸ் போயிட்டே இருங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பெரிய ஒரு பொசிஷனோட திரும்புவாங்க. நம்ம வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கார்ப்பரேட்டில் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத அதையும் நம்ம வந்து இன்டர்வியூ எடுப்போம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.